கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன். இது என்ன என் லட்சியம், என் லட்சியம். ஏடா தம்பி, உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன். அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அறுவை மார்ச்சோரி கூட மாதிரி இருக்கு. இல்லை, நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், மற்ற நாடு, அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன். இது என் கனவு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை என் தாய் நாட்டில் உருவாக்குவேங்கிறலாம். இது ஒரு கனவு, இது ஒரு இலக்கு, இது ஒரு லட்சியம். காரணம், கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல, என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல. அதை நீ புரிஞ்சுக்கணும். இது என் கனவு இல்ல, பல 100 ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. பாபா கனவு, காகித மில்லத்து கனவு, என் உயிர் தலைவன் பிரபாகரன் கனவு. இது நம் முன்னோர்களின் கனவு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் கோவா பிடியும் பெருமகையும் சேராது என்ற நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிகளும் காடு உடையதாக இனிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் வல்லுவ பெருமானார் வகுத்து தந்த மறை. அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி. இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இவ்வளவு பேர் பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு.